Taste the Daily. பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி. மொத்தமுள்ள 243 இடங்களில் பாஜக 89 இடங்களிலும் கூட்டணியில் உள்ள ஜேடியு 85 இடங்களிலும் வெற்றி வாகை சூடியது. பீகாரில் கடந்த 2020ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை விட 2025 தேர்தலில் அதிக இடங்களை வென்று தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி. கடந்த தேர்தலில் 125 இடங்களில் வென்ற தேசிய ஜனநாயக கூட்டணி இம்முறை 202 இடங்களை வென்று அபார வெற்றி. பீகார் சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி படுதோல்வியடைந்து எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தது. போதிய இடங்களை பெற முடியாமல் தவித்த நிலையில் இது கூட்டணிக்கு பெரும் பின்னடைவாக அமைந்தது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஒற்றை இலக்கத்தில் தொகுதிகளை மட்டுமே பெற்ற காங்கிரஸ் படுதோல்வியை சந்தித்து மண்ணை கவ்வியது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 19 தொகுதிகளை பெற்ற காங்கிரஸ் தற்போது 6 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று சரித்திர சாதனை படைத்துள்ளது. இந்த வெற்றியின் மூலம் உண்மையான வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர் சந்திப்பின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணி 208 இடங்களில் முன்னிலை வகிப்பதாகவும் இந்தியா கூட்டணி 28 இடங்களில் முன்னிலை வகிப்பதாகவும் தொலைக்காட்சியில் வந்த செய்தி இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று சாதனை படைக்க உள்ளது. இது சரித்திர சாதனை வெற்றி என்று கூட குறிப்பிடலாம். பீகார் மாநிலத்தில் என்டிஏ கூட்டணி மீண்டும் ஆட்சியமைக்க உள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. பீகார் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணிக்கு சரியான பதிலடியை பொதுமக்கள் கொடுத்துள்ளதாகவும் அறிக்கை. பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி இமாலய வெற்றி பெற்றுள்ளது பிரதமர் மோடி மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை காட்டுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புகழாரம். பீகார் தேர்தல் வெற்றி பாஜக கூட்டணி மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை உறுதி செய்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் பீகார் சட்டசபை தேர்தல் வெற்றி கொண்டாட்டம். டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்திற்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு. கடந்த கால காட்டுமிராண்டி ஆட்சி மீண்டும் வந்துவிடக்கூடாது என்பதில் பீகார் மக்கள் தெளிவாக இருந்துள்ளனர். பீகார் மக்கள் இதுவரையிலான தேர்தல் வெற்றிகளை முறியடித்து புதிய சாதனை படைத்திருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பீகாரை போலவே தமிழகத்தில் 2026 தேர்தலில் என்டிஏ கூட்டணி வெற்றி கொடியேற்றும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. வெற்றி கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட பிரதமர் மக்கள் நலன் சார்ந்த வளர்ச்சி திட்டங்கள் தான் இந்த வெற்றியின் ரகசியம் எனவும் பெருமிதம். பீகார் சட்டமன்ற தேர்தலில் அரசியல் சாணக்கியன் என போற்றப்பட்ட பிரசாந்த் கிஷோரின் கட்சி ஒரு தொகுதியையும் பெறாமல் மண்ணை கவ்வியது. முதல் போட்டியிலேயே முற்றிலும் தோல்வியடைந்தது. விளம்பரங்கள் சமூக ஊடக இன்ஃப்ளூயன்சர்கள் மூலம் அரசியல் செய்ய முயல்வோருக்கு இது கடுமையான பாடமாக அமைந்துள்ளது என மக்கள் கருத்து. தகுதியான அதிகாரிகள் நியமிக்கப்படாததால் சென்னை உட்பட பல்வேறு இடங்களில் எஸ்ஐஆர் பணிகளில் குளறுபடிகள் இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையான வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இடம்பெற செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். சென்னை மாநகராட்சி ஆணையாளர் தான் அது தேர்தல் அதிகாரியாக இருக்கின்றார். அவர்கள்தான் இந்த பிஎல்ஓ அலுவலர்களை நியமிக்கின்றார்கள். அப்படி அவர்கள் அலுவலரை நியமிக்கின்ற பொழுது தகுதியானவர்களை நியமிக்காத காரணத்தினாலே பல்வேறு இடங்களிலே குளறுபடி இருந்து கொண்டிருக்கின்றது இந்த எஸ்ஐஆர் பணியிலே. இனிமேலாவது தேர்தல் ஆணையம் விழிப்போடு இருந்து செயல்பட்டு எந்தெந்த
மாநகராட்சியிலே எந்தெந்த மாவட்டத்திலே இப்படி எஸ்ஐஆர் பணிக்கு முரண்பாடாக செயல்படுகிறார் என்பதையெல்லாம் கண்டறிந்து உண்மையான வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த செய்தி தொலைக்காட்சி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். எஸ்ஐஆர் பணிகள் முறையாக நடைபெற்றால் இறந்தவர்கள் முறைகேடான வாக்குகள் நீக்கப்பட்டுவிடும் என்றும் திமுகவால் திருட்டு ஓட்டு போட முடியாது என்றும் கழக பொதுச் செயலாளர் உறுதி. வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்களை முறைகேடாக சேர்ப்பதில் திமுகவிற்கு கைவந்த கலை என்றும் இந்த நிலையை மாற்றத்தான் எஸ்ஐஆர் பணிகள் நடைபெறுகிறது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இறந்தவர்களும் குடிபெயர்ந்த மாற்று இடத்தில் குடிபெயர்ந்தவர்கள் இரட்டை வாக்காளர் தான் நீக்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் இதில் இடம்பெற்றிருக்குது. தேர்தல் வருகின்ற பொழுது இதையெல்லாம் பயன்படுத்தி திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக கள்ள ஓட்டு போடுவது, திருட்டு ஓட்டு போடுவது, அதுதான் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. போலி வாக்காளர்கள், இறந்தவர்கள், முகவரி மாறியவர்கள், இரட்டை வாக்குகள் போன்றவைகளை சரிபார்த்து உண்மையான வாக்காளர்கள் வாக்களிக்கும் நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அதிமுகவின் கோரிக்கை. உண்மையான வாக்காளர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும் என்ற நிலை வந்தால் தங்களுக்கு தோல்வி நிச்சயம் என்பதை உணர்ந்து திமுக தலைவர் ஸ்டாலின் நம் மீது அவதூறு பரப்பி வருவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். கழக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முறையாக எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்கிறார்களா என்பதை கண்காணிக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவுறுத்தல். ஆளும் திமுகவுக்கு ஆதரவாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் செயல்படும் பட்சத்தில் அதை சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளிடம் புகாரளிக்க வேண்டும் என்றும் புரட்சித் தமிழர் அறிவித்தார். தமிழகத்தில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, போதைப் பொருட்கள் குறித்த செய்திகள் இல்லாத நாளே இல்லை. பெண்களை பாதுகாக்க வேண்டிய காவலர்களே பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்வது கடும் கண்டனத்திற்கு உரியது என திண்டிவனத்தில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் கண்டன உரை. தமிழகத்திலே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா, அபின் இப்படி செய்திகள் வராத நாட்களே இல்லை, வராத நேரமே இல்லை. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு என்று இருக்கிறதா என்பதே கேள்விக்குறாகி இருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமோ, அந்த மக்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையே இன்னைக்கு பெண்களை, அதுவும் பள்ளி மாணவியை கற்பழித்திருக்கிறது, பெண்களை கற்பழித்துக் கொண்டிருக்கிறது. இது ஏதோ ஒரு சம்பவம் இல்ல, இப்பதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலையில பார்த்திருப்பீங்க. ஆந்திராவில் இருந்து வந்த தாய் மகன் 2 பேருமே காவல்துறை தாய் கண்ணெதிர்க்கியே மகளை கற்பழித்திருக்கிறது. சார் என்று சொன்னாலே திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு ஜன்னி வந்துவிடும். அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு யார் அந்த சார், எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் என முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தாக்கு. சாருனாலே ஸ்டாலினுக்கு ஜன்னி வந்துடும். சாருனாலே ஸ்டாலினுக்கும் திமுகவும் ஜன்னி வந்துடும். யார் அந்த சார் கேட்டோம், இன்னி வரைக்கும் பதில் இல்ல. ஆனால் பதில் வரும். வருகின்ற காலம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமைந்தவுடனே அந்த சார் யார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு எப்பேற்பட்ட கும்மனாக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தி வைக்கப்படுவார்கள். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சி பைபாஸ் சாலையில் பொதுமக்களுக்கு பல்வேறு வகைகளில் இடையூறாக இருந்து வரும் FL2 மதுபான கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் அரசை கண்டித்து இன்று அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். பள்ளிப்பாளையம் பேருந்து நிலையம் அருகே முன்னாள் அமைச்சர் பி. தங்கமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. மும்பை அகமதாபாத் இடையேயான புல்லட் ரயில் திட்டப்பணிகள் மற்றும் சூரத்தில் அமைக்கப்பட்டுள்ள புல்லட் ரயில் நிலையத்தையும் இன்று ஆய்வு செய்கிறார் பிரதமர் மோடி.
குஜராத் மாநிலம் நர்மதா மாவட்டத்தில் நடைபெறும் விழாவில் 9700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் மோடி அறிமுகப்படுத்த உள்ளார். மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே வீட்டிற்கு தெரியாமல் சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய 24 வயது இளைஞர் மீது போக்சோ வழக்கு பதிவு. பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை கண்காணிக்காமல் ஸ்டாலின் அரசின் சமூக நலத்துறை கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருக்கிறதா என மக்கள் கேள்வி. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே 17 வயது சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் உட்பட 4 பேர் மீது போக்சோ வழக்கு பதிவு. குழந்தை திருமணங்களை தடுக்க தவறிய சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் விடியா அரசின் தேர்தலுக்கான விளம்பர நாடகத்தில் நடித்துக் கொண்டு உள்ளாரா என பொதுமக்கள் கேள்வி. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே அரசு பள்ளி ஆசிரியைக்கு பாலியல் தொல்லையளித்த தனியார் பள்ளி ஆசிரியர் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் தொல்லைக்கு ஆளாகும் அவல நிலை நிலவி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கரூரில் 14 வயது பள்ளி மாணவிக்கு கடந்த 4 மாதங்களாக பாலியல் தொல்லை கொடுத்து வந்த தனியார் பள்ளி ஆசிரியர் மீது போக்சோ சட்டம் பாய்ந்தது. பள்ளி சிறுமிகள் பாலியல் துன்புறுத்தலால் கதறுவதை கண்டும் கொள்ளாத ஸ்டாலின் மாடல் திமுகவை வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்டுவோம் என பெற்றோர்கள் ஆவேசம். சென்னை ஆர்கே நகர் ஐஓசி யார்ட் பகுதியில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்த 2 பேர் பிடிபட்ட நிலையில் சுமார் 2250 போதை மாத்திரைகள் சிக்கியது. திறனற்ற திமுக அரசு தமிழகத்தில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுவதால் போதைக்கு அடிமையாகி இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிவதாக பெற்றோர்கள் வேதனை. செங்கல்பட்டு மாவட்டம் குரோம்பேட்டை அருகே திருநீல்மலை பகுதியில் காரில் குட்கா மற்றும் புகையிலைப் பொருட்களை கடத்தி வந்த 2 பேர் பிடிபட்ட நிலையில் சுமார் 603 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. ஸ்டாலினின் ஆட்சியில் நாளுக்கு நாள் தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களின் புழக்கம் அதிகரித்துக் கொண்டே செல்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. தாய்லாந்து நாட்டில் இருந்து சென்னை விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 3035 கிலோ கஞ்சா இலைகள் விமான நிலையத்தில் சிக்கியது. போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதாக கூறிவிட்டு தமிழகத்தை சர்வதேச போதைப் பொருட்களின் சந்தையாக மாற்றியுள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பகுதியில் ஆந்திராவில் இருந்து 23 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த 3 சிக்கினர். விடியா ஆட்சியின் தோல்விக்கு போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறியதே சாட்சி என பொதுமக்கள் கடும் தாக்கு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் கஞ்சா போதையில் சரக்கு லாரியின் மீது கற்களை வீசி கண்ணாடியை உடைத்து அராஜகத்தில் ஈடுபட்ட 4 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா புழக்கம் அதிகரித்து உள்ளதால் இளைஞர்கள் வழிமாறி செல்வதாக பொதுமக்கள் விமர்சனம். மும்பையில் இருந்து தமிழ்நாட்டிற்கு இளைஞர்களை சீரழிக்கும் போதை மாத்திரைகளை கடத்தி வந்த 2 ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் சிக்கினர். விடியா ஆட்சியில் வெளிமாநிலங்களில் இருந்து முதலீடுகள் வருகிறதோ இல்லையோ போதைப் பொருட்கள் அனுதினமும் வந்து கொண்டிருப்பதாக பொதுமக்கள் விமர்சனம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே குளத்தூர் பகுதியில் இரத்த காயங்களுடன் வயல்வெளியில் உயிரிழந்து கிடந்த விவசாயி. திமுக ஆட்சியில் மர்ம மரணங்கள் அதிகரித்து வரும் நிலையில் எங்கும் பாதுகாப்பில்லை என்ற பயத்தை ஏற்படுத்திவிட்ட ஒரு ஆட்சியை நடத்துவதுதான் ஸ்டாலின் மாடலா என மக்கள் கேள்வி. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே முன்விரோதத்தில் இளைஞர்களிடையே ஏற்பட்ட தகராறில் கல்லூரி மாணவர் உட்பட 2 அரிவாள் வெட்டு. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமின்றி கொலை முயற்சி உள்ளிட்ட சம்பவங்கள் அதிகரித்து உள்ளதாக எழும் குற்றச்சாட்டு.
சென்னையை அடுத்த கோவிலம்பாக்கம் அருகே ஈச்சங்காடு பகுதியில் பிளாஸ்டிக் பையால் சுற்றப்பட்ட நிலையில் ஆண் குழந்தையின் சடலம் கண்டெடுப்பு. புரட்சி தலைவி தந்த அற்புத திட்டமான தொட்டில் குழந்தை திட்டத்தை விடியா ஸ்டாலின் அரசு முடக்கியுள்ளதால் குழந்தைகள் ஆங்காங்கே வீசப்பட்டு கொல்லப்படும் அவலம். காஞ்சிபுரம் மாவட்டம் கிதிரிப்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் இளைஞர்கள், கூலி தொழிலாளர்கள், ரயில் பயணிகளை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்தவர் பிடிபட்டார். தமிழகத்தை போதையின் பாதையில் தள்ளிய விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா விற்பனை அதிகரித்து உள்ளதாக பொதுமக்கள் கவலை. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே கே பெத்தானேந்தல் கிராமத்தில் மூதாட்டியின் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய அடையாளம் தெரியாத நபர்கள். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெட்ரோல் குண்டு கலாச்சாரமும் வீட்டில் தனியாக இருக்கும் முதியவர்கள் குறிவைக்கப்படுவதும் அதிகரித்திருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே டாஸ்மாக் கடையில் மது பாட்டிலுக்கு கூடுதல் பணம் கேட்டதால் ஏற்பட்ட வாக்குவாதம் டாஸ்மாக் ஊழியருக்கும் மதுப்பிரியருக்கும் இடையே கைகலப்பாக மாறியதால் பரபரப்பு. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஊருக்கு ஊர் டாஸ்மாக் கடைகளை திறந்து மக்களை மதுவிற்கு அடிமையாக்கியதுடன் பாட்டிலுக்கு கூடுதலாக பணம் வசூலித்து கொள்ளையடிப்பதாக எழும் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த திருநகர் தாயுமானவர் தெருவில் வீட்டின் பூட்டை உடைத்து 45 சவரன் தங்க நகைகள், 5000 ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளை. திராவிட மாடல் ஆட்சியில் நடைபெறும் தொடர் கொள்ளைகளால் வீட்டில் நகை, பணம் வைத்திருக்கவே அச்சமாக இருப்பதாக பொதுமக்கள் ஆவேசம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பள்ளங்கி கோம்பை செல்லும் பகுதியில் உள்ள தனியார் நிலத்தில் நீதிமன்ற தடைகளை மீறி பாறைகளை வெடிவைத்து தகர்த்தி குவியலாக வைக்கப்பட்டிருப்பதால் அதிர்ச்சி. நீதிமன்ற உத்தரவை கண்டுகொள்ளாத விடியா அரசால் கனிம வளம் கொள்ளை போகும் நிலையில் பள்ளங்கி கோம்பை பகுதியில் பாறைகள் உடைப்பு தொடர்பாக அதிகாரிகள் கண் துடைப்பு நடவடிக்கை எடுத்ததாக மக்கள் சாடல். தஞ்சை புதுப்பட்டினம் பகுதியில் 65 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அனுமதியின்றி சல்லி மற்றும் களிமண்ணை கலந்து குருணை வடிவில் தயாரிக்கப்பட்ட உரம் மற்றும் பாட்டில்களில் அடைக்கப்பட்ட போலி திரவ உரங்கள் பறிமுதல். மோசடியாளர்கள் குடோன் அமைத்து போலி உரங்களை விற்பனை செய்யும் வரை விடியா அரசின் வேளாண் துறை அதிகாரிகள் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருந்தனரா என விவசாயிகள் காட்டத்துடன் கேள்வி. சென்னை மௌலிவாக்கம் ஊராட்சி பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கான பூமி பூஜையில் பங்கேற்க வந்த விடியா அமைச்சர் தாமோ அன்பரசனை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதம். கோயில் நிகழ்வுகள் நடத்தப்படும் மைதானத்தில் நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதை நிறுத்தக் கோரி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் செய்வதறியாது திணறிய அன்பரசன் ஒரு வழியாக தப்பித்தோம் பிழைத்தோம் என ஓட்டம் பிடித்தார். ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் கொண்டு வருவோம் என கூறி ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் 4.5 ஆண்டுகளுக்கு பின்னர் குழு அமைத்தது வெற்று நாடகம் என்பது அம்பலம். குழு அமைப்பதாக சட்டப்பேரவையில் அறிவித்து 1 மாதத்திற்கு பின்னர் அரசாணை வெளியிட்டு அந்த குழுவிற்கு 3 மாத கால அவகாசம் அளித்துள்ளது மக்களை நம்ப வைத்து ஏமாற்றுவதற்கு சான்று என மக்கள் விமர்சனம். சென்னையில் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கங்களின் கோரிக்கைகள் ஏற்கப்படாததால் டிசம்பர் 8 முதல் காலவரையற்ற உண்ணாவிரதம் நடத்த இருப்பதாக அறிவிப்பு. ஊக்கத்தொகை வழங்கல் மற்றும் சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகள் மீது அரசு மேலும் அலட்சியம் காட்டினால் போராட்டம் வலுப்பெறும் எனவும் விடியா மாடல் திமுக அரசுக்கு ஆசிரியர்கள் எச்சரிக்கை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் மூலம் ஆட்சேர்ப்பு தாமதத்தால் தமிழகத்தில் 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் காலியாக இருந்து சேவைகள் முடங்கிய அவலம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் தாமதமடைவதால் இளைஞர்கள், இளம்பெண்கள் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டும் டிஒய்எஃப்ஐ அமைப்பு டிசம்பர் 1ஆம் தேதி மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என அறிவிப்பு. தமிழ்நாட்டில் இருந்து வெளிமாநிலங்களுக்கு ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாததால் 20 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பை சந்தித்துள்ளதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் வேதனை. பிரச்சினைக்கு உரிய தீர்வு காணாமல் அலட்சிய போக்குடன் விடியா அரசு செயல்படுவதால் வெளிமாநிலங்களுக்கு செல்ல இயலாமல் தினந்தோறும் 10,000 பேர் அவதி.
கடந்த 4.5 ஆண்டுகளில் மின் கட்டணம், சொத்து வரி, வாடகை கட்டணம், பால் விலை உள்ளிட்டவை பன்மடங்கு உயர்ந்து மக்கள் ஏற்கனவே வாழவே சிரமப்பட்டு வரும் நிலையில் மக்கள் தலை மீது மேலும் சுமையை ஏற்ற முடிவு செய்துள்ள ஸ்டாலின் அரசு. தனியார் பேருந்து கட்டணத்தை உயர்த்தும் முடிவு டிசம்பர் 30ஆம் தேதிக்குள் எடுக்கப்படும் என நீதிமன்றத்தில் அரசு கூறியிருப்பதால் மக்கள் கடும் அதிருப்தி. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் பகுதியில் மாசுபட்ட குடிநீரால் ஏற்பட்ட உயிரிழப்புகளை தொடர்ந்து காலாண்டு நீர்த்தர தணிக்கை நடத்த விடிய அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. நகர்ப்புற விரிவாக்கத்தால் கழிவுநீர் உள்கட்டமைப்பு பின்தங்கியுள்ளதால் குழாய்களை ஆய்வுகளை செய்யவும், சுகாதார முகாம்கள், விழிப்புணர்வு திட்டங்களை தீவிரப்படுத்த திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு வலியுறுத்தல். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நரிக்குறவ மக்கள் முற்றுகையிட்டு அளித்த மனுவை வாரிசு அமைச்சர் உதயநிதி வேண்டாவெறுப்பாக வாங்கி நடவடிக்கை எடுப்பதாக சமாளித்துவிட்டு சென்றதால் பரபரப்பு. பட்டா இடத்தை முறையாக அரசு அதிகாரிகள் கையகப்படுத்தி தரவில்லை என்றும், பட்டா வழங்கிய இடத்திற்கு சென்றால் அந்த பகுதி கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து விரட்டி அடிப்பதாகவும் நரிக்குறவ மக்கள் குற்றச்சாட்டு. பட்டா கொடுத்து கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இடம் கொடுத்து இடம் காட்டியிருக்காங்க, சர்வே நம்பரெல்லாம் அதுன்னு கொடுத்து எங்களுக்கு இன்னும் வீடு கட்டி கொடுக்குறோம். நாங்கள் வீடு கட்டி தராத எங்கள் கோரிக்கை நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். அந்த ஐயா முதலமைச்சரே எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், எங்களுக்கு நலம் காட்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட தண்டையார்பேட்டை விநாயகபுரம் பகுதியில் எஸ்ஐஆர் படிவங்களில் முறைகேட்டில் ஈடுபட்ட பிஎல்ஓக்களை கையும் களவுமாக பிடித்த அதிமுக மாவட்ட செயலாளரிடம் உரிய பதில் அளிக்காமல் தப்பி ஓட்டம். எஸ்ஐஆர் பணிகளில் திமுகவினருடன் கூட்டு சதியில் தமிழக தேர்தல் ஆணையம் ஈடுபட்டுள்ளதற்கு இந்த சம்பவமே வெட்ட வெளிச்சமாகியுள்ள நிலையில் எப்படி எஸ்ஐஆர் பணிகள் நேர்மையாக நடைபெறும் என மக்கள் கேள்வி. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி துணை முதலமைச்சர் தொகுதி ஒன்றுத்துக்கும் பாருங்க என்ன ஃப்ராட் வேலை செஞ்சிருக்கானுங்க பாருங்க. அது மட்டும் கிடையாது, விருகம்பாக்கம் பாருங்க, ஒரே நாள் அண்ணா நகர் விருகம்பாக்கம் எல்லாம் விருகம்பாக்கம் 2,85,000 ஓட்டு, 2 லட்சம் ஓட்டு வந்துருச்சு. நேற்று வரையும் பாருங்க 1.45 சார்ட் நான் உங்களுக்கு அனுப்புறேன். நேற்று எவ்வளவு க்ளோசிங், இன்னைக்கு எவ்வளவு க்ளோசிங். அப்ப ஏன்டா மக்களை ஏமாத்துறீங்க? அது எதுக்குடா உங்களுக்கு இந்த வேலை? இந்த விடியாத செயல்படாத அரசு இதுலயும் ஊழல் செய்து மக்களை ஏமாத்தி வாக்குரிமைன்றது அவங்களுடைய சொந்த நிலை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் படிக்கும் மாணவர்களை மைதானத்தை சுத்தம் செய்ய வைத்த வீடியோ வெளியான நிலையில் ஆசிரியர்களுக்கு வலுக்கும் கண்டனம். மாணவர்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டிய ஆசிரியர்கள் கற்களை தூக்க வைத்ததுதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடா என ஸ்டாலினுக்கு பெற்றோர் கேள்வி. சென்னையில் மூச்சுக்குழாய் நோய் தொற்று காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய முகமை ஆய்வு நிறுவன இயக்குநர் தகவல். ஆகஸ்ட் மாதத்தை ஒப்பிடுகையில் மூச்சுக்குழாய் நோய் தொற்று நோயாளிகளின் எண்ணிக்கை பன்மடங்கு அதிகரித்துள்ளதன் மூலம் விடியா மாடல் ஸ்டாலின் அரசின் சுகாதார மேலாண்மை தோல்வி அம்பலம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயபாளையம் அருகே மாத்தூர் கிராமத்தில் வரதட்சணை கேட்டு மனைவியை கொடுமைப்படுத்திய கணவன் உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு. திறனற்ற திமுக அரசு பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களில் வழக்கு மட்டும் பதிவு செய்து விட்டு நடவடிக்கை எடுப்பதில்லை என்பதால் இதுபோன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் தொடர்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு சொந்தமான காப்பர் ஒயர்களை திருடிய 8 பேர் சிக்கினர். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் குற்றவாளிகள் அச்சமின்றி குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் சித்தையன் கோட்டையில் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு அருகே திறந்த நிலையில் இருந்த கழிவுநீர் கால்வாய் விடியா அமைச்சரின் வருகைக்காக பச்சை துணி கட்டி மூடிய பேரூராட்சி நிர்வாகம். பாதுகாப்பான வடிகால் அமைப்பை ஏற்படுத்தி சுகாதாரத்தை மேம்படுத்த தவறிய விடியா அரசு ஆட்சியில் இருந்து என்ன பயன் என மக்கள் காட்டத்துடன் கேள்வி.
வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியின் போது படிவம் குறித்த சந்தேகங்களை எழுப்பினால் வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் உதவி மைய அலுவலர்கள் முறையாக பதில் அளிப்பதில்லை எனவும் கடிந்து கொள்வதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி முறையாக நடைபெறக்கூடாது என்பதற்காகவே விடியா அரசு திட்டமிட்டு பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்துவதாக எழுந்துள்ள விமர்சனம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறப்பு திருத்த வாக்காளர் பணிகளில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பணியில் சுணக்கம் காட்டுவதாக குற்றச்சாட்டு. ஆளும் கட்சியினரின் தலையீட்டால் வாக்காளர்களும் தங்களுக்கு சரியான ஒத்துழைப்பு அளிப்பதில்லை என ஆசிரியர்கள் புலம்பல். கடந்த 4 வருடமாக ஊதிய உயர்வு வழங்காத தீயசக்தி திமுக அரசை கண்டித்து தூத்துக்குடியில் 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். தினமும் 12 மணி நேரம் உழைக்கும் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் வேலை நிறுத்தம் செய்யப்போவதாகவும் விடியா அரசுக்கு எச்சரிக்கை. EMRGHS என்ற தனியார் நிறுவனத்திற்கு ஆதரவாக தமிழக அரசு இந்த பிரச்சனையில் நாங்கள் தலையிட முடியாது என்ற அரசாணை வெளியிட்டு ஒரு தனியார் நிறுவனத்தின் தொழிலாளர் விரோத போக்கிற்கு ஆதரவாக செயல்படுவதை கண்டித்தும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் பொது வேலைநிறுத்தத்திற்கு, அதாவது பொது சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கும் எங்களை போன்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை அணிதிரட்டி ஒரு பொது வேலைநிறுத்தத்திற்கு போவோம் என்ற அறைகூவலோடு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் பொது சுகாதாரத்துறையில் பணியாற்றும் பெண் செவிலியர்கள் கொத்தடிமைகளாக நடத்தப்படுவதாக தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர்கள் சங்கம் குற்றச்சாட்டு. காலி பணியிடங்கள் இருக்கும்போது அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யாமல் நலம் காக்கும் மருத்துவ முகாமை ஸ்டாலின் அரசு நடத்தச் சொல்வதாகவும் சிவகங்கையில் நடந்த சங்க கூட்டத்தில் செவிலியர்கள் வேதனை. மெட்டர்னல் டெத், இன்ஃபன்ட் டெத் நடக்குதுன்னா இன்னைக்கு டெக்னாலஜி நிறைய உயர்ந்துருச்சு. அவங்க என்ன பண்ணலாம், அந்த சம்மந்தப்பட்ட இடத்துலேருந்து அவங்க கேஸ் ஷீட் வந்து ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் தான் போய் வாங்கணும்னு சொல்லி மாவட்டம் விட்டு மாவட்டம் அனுப்புறது, வேலைப்பளு அதிகமாக கொடுக்கறதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. கொத்தடிமைகளாக பொது சுகாதாரத்துறையில் பெண்கள் வந்து கொத்தடிமைகளாக நடத்தப்படுகிறோம் என்பதை வருத்தத்தோடு பதிவு பண்ணுறோம். நலம் காக்கும் முகாம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கேம்புக்கு நிதி ஒதுக்கீடெல்லாம் கிடையாது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற நாங்கள் ஏற்கனவே ஸ்டாஃப் டெபிசிட்டி இருக்குது, நிறைய காலி பண்டம் இருக்குது. அப்படி இருக்கும்போது முகாம் நடத்தும் போது அதுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணாமல் என்எச்எம்ஆல் அந்த துணை சுகாதார நிலைய பணிக்கு ஒதுக்கப்படுகின்ற பணத்தை எடுத்து அதில் செலவு பண்ணுறதுனால நிறைய மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குறாங்க. திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் திருவள்ளூர் மாவட்ட விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யாமல் ஆந்திராவில் இருந்து வரும் கரும்புகளுக்கு அதிகளவில் முக்கியத்துவம் தருவதாக கூறி கரும்பு விவசாயிகள் சாலை மறியல். கரும்பு கட்டுகளை சாலையில் வைத்து மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள் அவ்வழியாக வந்த விடியா அமைச்சர் நாசரை முற்றுகையிட்டு கேள்வி எழுப்பியதால் செய்வதறியாது திணறிய அமைச்சர். வண்டி சரியாக ப்ராப்பராக வரல. 150 டன்னு அரை வந்து 150 டன்னு அரை வரைச்சிருந்தாங்க. இப்போ நேற்று வந்து நம்ம 100 டன்னு ஆக்கியிருக்காங்க. ஒரு ஒன்று ரெண்டாவது வந்து கரும்பு வந்து வெட்டினா 7 நாள் 8 நாள் ஆகுது. ஒரு வண்டி உள்ள வந்து கரும்பு தாண்டிச்சு. அது கவர்மெண்ட்டுக்கு லாஸ்ட் எங்களுக்கு இது மாதிரி இருந்தால் விவசாயம் நாங்கள் எப்படி பண்ணுறது கோரிக்கை தான். அது இல்லாமல் வெளி மாநிலத்தில் வந்து கரும்பு வந்து உள்ளே வருது. நாங்கள் இங்கே பதிவு பண்ணிடுறோம். சீனியர் பிரகாரம் கட்டிங் பதிவு பண்ணிடுறோம். அந்த கரும்பு வந்து 5 நாள் 6 நாள் காஞ்சா நாங்கள் எப்படி எடுக்க வெளியே. சென்னை சைதாப்பேட்டையில் கல்லூரி கல்வி இயக்குநர் அலுவலகம் முன் 3 நாட்களாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பல்கலைக்கழக பேராசிரியர்கள் பல்கலைக்கழக மானியக் குழுவின் நெறிமுறைகளை விடியா உயர்கல்வித்துறை பின்பற்றவில்லை என குற்றச்சாட்டு. வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் துறை செயலரை அடிக்கடி மாற்றும் செயலற்ற விடியா அரசுக்கு எதிராக கடுமையான எதிர்வினைகளை ஆற்ற உள்ளதாகவும் அரசு உதவி பெறும் கல்லூரி பேராசிரியர்கள் எச்சரிக்கை. GCTA जिंदाबाद, GCTA जिंदाबाद, JAC जिंदाबाद, JAC जिंदाबाद, AUT in போராட்டம், AUT in போராட்டம், மூட்டாவின் போராட்டம், மூட்டாவின் போராட்டம், உள்ளானொன்று போராட்டம், காத்திருப்பு போராட்டம், காத்திருப்பு போராட்டம். அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு வஞ்சிக்கும் நோக்கோடு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு வழங்க மறுக்கிறது என்பதையும் பதிவு செய்து இது சம்பந்தமாக கடந்த 4 ஆண்டுகளாக அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் இயக்குநர்களையும் உயர்கல்வித்துறை செயலர்களையும் தொடர்ந்து சந்தித்திருக்கிறோம். இதே கோரிக்கைகளை அச்சுப்படை தவறாமல் இதே கோரிக்கைகளை தொடர்ந்து கொடுத்திருக்கிறோம். எந்த ஒரு அதிகாரியும் எந்த ஒரு அமைச்சரும் இதுவரை அதை எங்களுக்கு நிறைவேற்றி தரவில்லை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நடைபெற்ற கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் பங்கேற்காமல் அலட்சியம் காட்டிய அதிகாரிகளால் குறைகளுக்கு பதில் கிடைக்காமல் விவசாயிகள் கடும் அவதி.
உரத்தட்டுப்பாடு தலைவிரித்து ஆடுவதாகவும் உரப்பதுக்கல் நிலவுவதாகவும் பாசன வாய்க்கால்களை தூர்வாராமல் அலட்சியம் காட்டுவதாகவும் விவசாயிகள் குற்றச்சாட்டு. இந்த விவசாய குடிமக்களை மூன்றாம் தர குடிமக்களாக பார்ப்பதற்கு ஒரு சான்று. இந்த அரசானது விவசாயிகளை எப்படி பாதுகாக்க போயிட்டது? பல முறை நாங்கள் இதை பற்றி எங்களுடைய கடமை கொண்டை பதிவு செய்துள்ளோம். இந்த நாட்டின் உதவிகரமாக விளங்கக்கூடிய விவசாயிகள் மீது இந்த அரசுக்கு சிறிது அக்கறை இல்லை என்பதை இந்த போக்கு காட்டுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த பூசிமலைக்குப்பம் கிராமத்தில் வேளாண் துறை சார்பில் உழவரை தேடி வேளாண்மை என்ற பெயரில் நடந்த கூட்டத்தில் விடியா அரசை திட்டி தீர்த்த விவசாயிகள். விடியா திமுக ஆட்சியில் மானியத்தில் விவசாய பொருட்கள் கிடைப்பதில்லை, அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் விற்பனை செய்ய முடியவில்லை என அடுக்கடுக்காக குற்றச்சாட்டை முன்வைத்த விவசாயிகள். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் மாட வீதி சாலைகளின் இருபுறமும் கட்டுப்பாடின்றி நிறுத்தி வைக்கப்படும் வாகனங்களால் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும் வாகன ஓட்டிகள். முறையான பார்க்கிங் நிறுத்தம் இல்லை, போக்குவரத்தை சீர் செய்ய காவல்துறையினர் இல்லை என அடுக்கடுக்காக குற்றச்சாட்டை முன்வைத்து பொதுமக்கள் வேதனை. பக்கத்துல தான் எனக்கு ஒர்க் பண்ற பிளேஸ்னு பக்கத்துல தான் கோவில். பட் என்னால் இந்த கோவிலுக்கே வர முடியல. ஜஸ்ட் எனக்கு ஒரு 1 கிலோமீட்டர் கூட வராது எனக்கு கோவிலுக்கு. பட் இந்த கோவிலுக்கு வந்தால் நான் அந்த டிராஃபிக்கில் இந்த பண்ணி நான் பார்க் பண்ணுறதுக்காகவே நான் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் எனக்கு ஆகிடுது. மறுபடியும் நான் கோவில் முடிச்சுட்டு மறுபடியும் வண்டி எடுத்து வரதுக்கே ரொம்ப டிராஃபிக். இது எனக்கு மட்டும் இல்லை, இங்கே வர எல்லாருக்குமே பயங்கரமான ப்ராப்ளம் இருக்குது. இந்த ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இங்கே போலீஸ் யாருமே இல்லை, டிராஃபிக் அலைன் பண்ணுறதுக்கும் யாரும் கிடையாது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிறுவங்கூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் கொட்டி கிடக்கும் மருத்துவ கழிவுகளால் தொற்றுநோய் பரவும் அபாயம். திறனற்ற திமுக ஆட்சியில் மருத்துவத்துறையின் அலட்சியத்தால் மருத்துவமனைகளே பராமரிப்பின்றி சுகாதாரமின்றி காணப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகில் களிவந்தப்பட்டு சாலையை முறையாக சீரமைக்காமல் பள்ளங்களில் ஜல்லிக்கற்கள் மட்டும் கொட்டப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. விடியா ஆட்சியில் முறையாக பராமரிக்கப்படாத சாலையால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படும் நிலையில் ஒருவர் உயிரிழந்ததற்கு ஸ்டாலின் மாடல் அரசே பொறுப்பு என பொதுமக்கள் சாடல். இங்கேருந்து மரமலை நகர் டு கூடுவாஞ்சேரி மொத்தம் 17 கிலோமீட்டர் சாலை மிகவும் பழுதாகி கடந்த 3-4 வருஷமாக ரொம்ப மோசமான நிறைய எக்கச்சக்கமான விபத்து. இதனால் கடந்த வாரம் பிரபுன்றவர் ஜல்லிக்கற்களில் கொட்டி வச்சுருந்தாங்க. அது மேலே விட்டு விழுந்து பலத்த காயம்பட்டு நேற்று இரவு இறந்துட்டார். ரோடு சரியில்லாத காரணத்தினால தானே நிறைய உயிருங்க போகுது. நீங்கள் நல்ல ரோடு அமைச்சு தருமாறு கேட்குறோம். நகராட்சி, மாவட்ட நிர்வாகம் எல்லாரும் இதை ரோடுன்றது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா மக்களும் சைக்கிளில் ஸ்கூல் பிள்ளைங்கள்லேருந்து எல்லாரும் வரவங்க போகிறவங்க ரோடு சரியிருந்தால் தானே எல்லாரும் வரத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸி. ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான தகுதி தேர்வு இன்று தொடக்கம். 2 நாட்கள் நடைபெற உள்ள தேர்வுகளை மொத்தமாக 4,80,000 பேர் எழுத உள்ள நிலையில் சென்னையில் மட்டும் 105 தேர்வு மையங்கள் அமைப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த தேவலாபுரம் பாங்கிஷா பகுதியில் பலமுறை மனு அளித்தும் பல கட்ட போராட்டம் நடத்தியும் அடிப்படை வசதிகள் செய்து தராத விடிய அரசை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். தீய சக்தி திமுக அரசை எதிர்த்து அதன் கூட்டணியில் உள்ள மனிதநேய மக்கள் கட்சியும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இன்றைய தினம் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் இந்த பகுதி மக்களை ஒன்று திரட்டி இந்த குடியாத்தம் சாலையை மறித்து நாங்கள் போராட்டம் செஞ்சிருக்கிறோம். எங்களுக்கு கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை தான். இந்த கோரிக்கையை திராவிட மாடல் அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் முன்வைக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் சாதாரண மழைக்கே பேருந்து நிலையம் மற்றும் வாடகை கார் ஆட்டோ நிறுத்தங்களை சூழ்ந்த சாக்கடை கலந்த மழை நீரால் பயணிகள் பொதுமக்கள் கடும் அவதி. நோய் தொற்று ஏற்படும் அபாயம் குறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியா நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கழிவுநீர் கால்வாய்களை முறையாக தூர்வாரவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தனியார் பேருந்து கட்டண உயர்வு குறித்து டிசம்பர் 30ஆம் தேதிக்குள் முடிவெடுக்க விடியா திமுக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கட்டண உயர்வு கோரி தனியார் பேருந்து ஆபரேட்டர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பு சார்பில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜனவரி 5ஆம் தேதி அறிக்கையை தாக்கல் செய்யவும் ஆணை.
டெல்லியில் அதிகரித்துள்ள காற்று மாசுபாடு உடல் நலத்தில் நிரந்தரமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கவலை. முகக்கவசம் அணிய அறிவுறுத்துவது மட்டும் போதுமானதாக இருக்காது என்ற நீதிபதிகள் காணொளி மூலம் ஆஜராக வழக்கறிஞர்களுக்கு அறிவுறுத்தல். திருவாரூர் தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் அருள்மிகு கமலாம்பாள் அம்மனுக்கு ஐப்பசி பூரம் நட்சத்திரத்தின் நிறைப்பணி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் பக்தர்களின் உண்டியல் காணிக்கையாக 61 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் வசூல். 111 கிராம் தங்கம், 3 கிலோ 136 கிராம் வெள்ளி உள்ளிட்டவையும் பக்தர்கள் காணிக்கை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வெட்டூர்ணி மடம் பகுதியில் பிரசித்தி பெற்ற கிறிஸ்து அரசர் ஆலயத்தின் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். வெகு விமரிசையாக நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் குடும்பத்துடன் பங்கேற்பு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பெய்த மழையால் பந்தல் மண்டபத்திற்குள் அமைந்துள்ள சிவன் கோயிலுக்குள் மழைநீர் புகுந்து முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்பதால் பக்தர்கள் அவதி. விடியா திமுக அரசின் நகராட்சி நிர்வாகமும் அறநிலைத்துறை அதிகாரிகளும் மழைநீர் வடிகால் வசதிகளை முறையாக செய்யாததே இதற்கு காரணம் என பக்தர்கள் குற்றச்சாட்டு. தாஜ்மஹால் உள்ளிட்ட முக்கிய நினைவு சின்னங்களை காண பார்வையாளர்களின் எண்ணிக்கையாக குறைந்தபட்சம் 40,000 பேருக்கான உச்சவரம்பை நிர்ணயிக்க வேண்டுமென உச்சநீதிமன்றம் நியமித்த குழு பரிந்துரை. அதிகப்படியான சுற்றுலா பயணிகளின் வருகை நினைவு சின்னங்களின் நீண்டகால பாதுகாப்பை பாதிக்கக்கூடும் என்பதால் முன்பதிவு முறை, மாற்று சுற்றுலா வழிகள் மற்றும் மாசுபாடு குறைக்கும் நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். விண்வெளி நிலையத்தில் சிக்கிக் கொண்டிருந்த 3 சீன விண்வெளி வீரர்கள் மாற்று விண்கலம் மூலம் பூமிக்கு பத்திரமாக திரும்பினர். விண்கலத்தில் ஏற்பட்ட சேதம் காரணமாக டியாங்கோங் விண்வெளி நிலையத்தில் சிக்கிக் கொண்டிருந்த நிலையில் பத்திரமாக பூமிக்கு திரும்பிய 3 விண்வெளி வீரர்கள். ஜெர்மனியில் ஹாம்பர்க் நகரில் கழிவுநீர் மாதிரியில் போலியோ வைரஸ் கண்டுபிடிப்பு. பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்ற போதிலும் முறையான தடுப்பூசி செலுத்தாத நபர்களுக்கு போலியோ பாதிப்பு ஏற்படக்கூடும் என ஆய்வாளர்கள் எச்சரிக்கை. சென்னையில் மொபைல் செயலிகள் மூலம் இருசக்கர வாகனம், ஆட்டோ, கார் சேவைகளை பயன்படுத்தும் பயனர்களில் 93% பேர் மறைமுக கட்டணங்களால் பாதிக்கப்படுவதாக ஆய்வில் தகவல். முன்பதிவு மற்றும் உச்சநேர கட்டணங்களுடன் தெரியாத சேவை வசூலும் சேர்ந்து அதிக கட்டணங்கள் செலுத்த வேண்டியுள்ளதால் பயணிகளின் நம்பிக்கையை காக்க வெளிப்படையான கட்டண முறையை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என எழும் கோரிக்கை.